ஓம் கஜானனம் பூதகணாத சேவிதம் கவித்த ஜம்போபலசார பஷிதம் உமாசீதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். மாயவன் திருவடி சரணம் சரணம் சரணம். அன்பர்களே வணக்கம். இது நமது சேனலில் 30th வீடியோ பதிவு. இந்த பதிவின் தலைப்பு தோற்றப்பிழை. இடமாறு தோற்றப்பிழை இருக்கு இல்லையா, அதுபோல் தோற்றப்பிழை அது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நகர்வுகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத, நிகழ்வுகளை நடத்துது அப்படிங்கிறது, நம்மளுடைய தோற்றப்பிழையால் என்னெல்லாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன் இடமாறு தோற்றப்பிழை சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு நம்ம அந்த கருத்துக்குள்ளே போகலாங்க. இப்போது ஒருவருடைய முகத்தை நம்ம நேராக பார்க்கும்போது தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதே முகத்தை புகைப்படமாக பதிவு செய்து பார்க்கும் பொழுது தோற்றம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அவர் புகை விடுபவரா இல்லை புகையை முழுங்குறவரா இல்லை புகைச்சலை கிளப்பவரா அப்படிங்கிறதெல்லாம் அந்த முகத்தை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நேரில் பார்க்குறத விட புகைப்படம் தெளிவாக வெளிப்படுத்திடும். சரிங்களா. அப்போது அது நேரடியாக பார்க்குறதுக்கும் கேமராவில் பதிவு பண்ணி பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசப்படும். அதுவும் ஒரு தோற்றப்பிழை தான். அதே போல் இப்போ வாகனத்தில் நம்ம பயணிச்சிட்டு இருக்கும்போது சைடு மிரரில் பார்ப்போம். சைடு மிரரில் பின்னாடி வர்ற வண்டிகளை பார்க்கும்போது டிஸ்டன்ஸாக வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஜஸ்ட் இப்படி நேராக திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நியரஸ்ட்டாக வந்திருக்கும் வண்டி. அதுவும் இடமாறு தோற்றப்பிழை தான். நம்ம அந்த மிரரில் பார்த்து டிஸ்டன்ஸாக வர்றாங்களேன்ட்டு ரைட்டோ லெஃப்ட்டோ திரும்பிடக்கூடாது. அதுலேயும் கவனம் இருக்கணும் இல்லைங்களா. அது ட்ராவலில் வரக்கூடிய ஒரு ஆபத்து. அதுலேயும் தெளிவாக இருக்கணும். அதே போல் வானத்தில் ஸ்டாரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப அருகில் இருக்கிற மாதிரி நமக்கு தோற்றமளிக்குது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டார்ஸுமே நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்மகிட்ட இருந்து ஒரு 1,00,000 கிலோமீட்டர் உயரத்தில் ஒன்று இருக்கலாம், 1,50,000 கிலோமீட்டர் உயரத்தில் ஒன்று இருக்கலாம், 2,00,000 கிலோமீட்டர் உயரத்தில் கூட ஒன்று இருக்கலாம். ஆனால் பார்த்தோம்னா எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தோணும். அதே போல் தூரத்து மலை ரொம்ப பசுமையாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அருகில் சென்றால்தான் அதில் இருக்கக்கூடிய அந்த கரடு முரடான பாதைகள், முட்செடிகள் அதெல்லாம் நமக்கு தென்படுது இல்லைங்களா. வாழ்க்கையும் அப்படி தான். மேலோட்டமாக பார்க்கும்போது இவ்வளோதானா வாழ்க்கைன்னு தோணும். ஆனால் அதுக்குள்ளே என்ட்ராகும்போது தான் அதில் இருக்கிற இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் காலகட்டங்கள் போகும்போது தான் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா அப்படின்றது. லைஃப் இஸ் நாட் பெட்டா ப்ரோசஸ் அப்படின்னாங்களே, அது போல் அது அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் கடந்து வருவது தான் வாழ்க்கை. பிறவி பெருங்கடல் நீந்தி தான் கடக்கணும். சரிங்க. அடுத்தது சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படிங்கும்போது பாட்டி வடை சுடுற கதை. நான் ஒரு சின்ன வயசில் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். தோட்டத்தில் அந்த நிலா வெளிச்சத்தில் எல்லாம் வெளியில் தான் அந்த வாசல் இருக்கும் இல்லைங்களா, களம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் எல்லாம் கட்டலில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ நிலாவில் பாட்டி சொல்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு 50 ஆண்டு காலம் ஆச்சு, இன்னும் பாட்டி வடை சுட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. சரி, ஒருவேளை இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளையெல்லாம் கேட்டுட்டு தான் நிலாவில் என்ன இருக்குது அப்படின்றது ஒரு கற்பனையிலிருந்து விடுபட்டு அது சிந்தனையாக மாறி இன்றைக்கி விண்கலங்கள்லாம் செலுத்த உலக நாடுகள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு அங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. சந்திராயன் 1, 2, 3ன்னு போயிட்டுருக்குது இல்லைங்களா. சரி, விஞ்ஞானத்துக்கு அடிப்படை ஆதாரமே கற்பனை தான். கற்பனையை செயலாக்கம் செய்யும் பொழுது அது
ஞானமாக விஞ்ஞானமாக மாறுது இல்லைங்களா? நல்லது தானே. சரிங்க. அடுத்து நான் பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன், போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு 3 லேடீஸு, எல்லாமே பெரியவங்க தான். 3 லேடீஸை பின்னாடி உட்கார வச்சுட்டாரு. முன்னாடி ஒரு பையன், ஒரு குழந்தையும் உட்காந்துருக்குறான். ஒத்த கையில் அந்த பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. ஒரே கை தான், ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. என்ன பின்னாடி 3 லேடீஸ் உட்காந்துருக்குறாங்க, முன்னாடி குழந்தை இருக்குது, இவர் இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு, சரி அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் பின்னாடியே விரட்டுறேன், பார்த்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே லேசாக ஓவர்டேக் எடுத்து சைடில் பார்க்கும்போது ஒரு கையில் சிகரெட், ஒரு கையில் புகை, அது புகை போயிட்டுருக்குது. அந்த முன்னாடி அந்த தம்பி உட்காந்துருந்ததுனால தெரியல, அந்த கை இருக்கிறதே தெரியல எனக்கு. ஒத்த கையில் தான் வண்டி ஓட்டுறாருன்னு பார்த்தா ஒத்த கையில் தான் ஓட்டுறாரு, ஆனால் ஒரு கையில் வந்து எக்ஸலேட்டர் கொடுத்துட்டு ஒரு கையில் சிகரெட், புகை போயிட்டுருக்குது. அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கிறாரு. அது என்ன அவசரமோ தெரில, அந்த நேரத்தில் எதுக்கு அந்த சிகரெட்டை குடிக்கிறாருன்னு தெரில. விழுந்தால் என்ன ஆகிறது? ஆனால் நான் பார்க்கும்போது ஏதோ ஒத்த கையில் போகிற மாதிரி தெரிஞ்சதுங்க. எவ்வளோ டேஞ்சரு இல்லையா? அப்படிலாம் நடக்குது. அது கூட தோற்றப்பிழை தானே. அவருக்கு ஒத்த கை தான் இருக்குதுன்னு நினச்சோம், பார்த்தா இன்னொரு கையில் வந்து புகை போயிட்டுருக்குது, புகை வண்டி. அப்படி அந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. அடுத்து இப்போ ஒரு 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 ஊர், ஒரு சிற்றூர். அதில் வந்து காலையில், விடிய காலையில் ஒரு 5-5:30 மணிக்கு வந்து ஒருத்தர், ஒரு பயணி இறங்குறார், பஸ்ஸிலேருந்து இறங்குறாரு. ட்ராவல் எங்கேயோ வெளியூர் போயிட்டு வர்றாரு. வந்துட்டு இல்லை வெளியூர்லேருந்து வந்திருக்காருட்ருக்கு, வெளியூர்லேருந்து வந்திருக்கார் அந்த ஊருக்கு. அப்புறம் காலை கடன் கழிச்சாக ஒன்றுமே அப்படியே தேடிட்டு போயிட்டுருக்கார், ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு. அப்புறம் ஒரு இடத்துல டாய்லெட்டுன்னு போர்டு ஒன்று மாட்டியிருக்கு. சரின்னு உள்ளே போயிடுறாரு. பார்த்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அந்த டைமுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் இருட்டும் வெளிச்சமாக இருக்கும் இல்லைங்களா, கிளியராக இருக்காது. உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. செல்ஃபெல்லாம் போட்டிருக்குறாங்க, சிங்கெல்லாம் இருக்குது, சிங்கெல்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க, தண்ணிலாம் வச்சுருக்காங்க, ட்ரம்மில் தண்ணிலாம் இருக்குது கேனில். அப்போது சரி இந்த ஊரில் டாய்லெட் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்ட்டு அவர் காலை கடனை, ஏன்னா அவசரம் வேறு, காலை கடனை கழிச்சிட்டு கை காலெலாம் அலம்பிட்டு அப்படியே வெளியில் வர்றார். அப்பாடா அப்படின்னு இல்லைங்களா, காலை கடனை கழிக்கிறதுக்காக ஒரு இடத்த தேடி பிடிச்சி போய் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே பெருமூச்சு விட்டு அப்படியே வெளியில் வர்றார். வெளியில் அவர் வரும்போது கரெக்டாக அந்த போர்டை மாட்டி வச்ச அந்த ஓனர் அங்கே நிற்கிறார். அந்த வீட்டு ஓனர் அந்த போர்டுகிட்ட வந்து நிற்கிறாரு. இவர் வெளியே வர்றாரு. அந்த டாய்லெட் போர்டில் 2க்கும் லெட்டுக்கும் இடையில் ஒரு பள்ளி, அதே மாதிரி ஒயிட் கலரில் ஒரு பள்ளி வந்து ஐ போல் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்களும் நகர்ந்து போயிடுறாங்க. சரிங்களா, டாய்லெட் போர்டு டூலெட் ஆகிடுது. பள்ளி நகர்ந்த உடனே 2க்கும் லெட்டுக்கும் இடையில் ஐ காணாமல் போயிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நீங்களே யூகிச்சிக்கோங்க இல்லைங்களா. அது அந்த சேம் டைம் நடக்குது. இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஹாலிவுட் படத்தில் இந்த ஜோக் வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இந்த பதிவுக்கு அது பொருத்தமாக இருக்கும்னு பதிவிடுறேங்க. அடுத்து சினிமா ஜோக் ஒன்று. சினிமா ஜோக்கு நிறமாறாத பூக்களாக இருக்கலாம், அந்த படம் தான் அது. சரியாக ஞாபகம் இல்லை. 1000 மலர்களே மலருங்கள் அந்த பாடல்கள்லாம் வரும். அந்த படத்தில் தான் அந்த ஜோக்கு ஒன்று வரும். நம்ம இருக்கார், ஐயா ஆர் மகேந்திரன். சரி, அவங்க வந்து ரெட்டையராக இருப்பாங்க, அண்ணன் தம்பி இரட்டை சகோதரர்களாக இருப்பாங்க. அதில் ஒருத்தருக்கு திருமணம் ஆகிடும். மனைவி வந்து இந்த கணவனோட சகோதரர்களும் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருப்பாங்க, ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி தான் போட்டுக்குவாங்க. அது சின்ன வயசுலேருந்து இரட்டையர்களுக்கு ஒன்றா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்ருப்பாங்க, ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் இருக்கும்.
வந்த புது மனைவிக்கு அடையாளம் தெரியாது. எது கணவர், எது கொழுந்தன் அப்படிங்கிறது அடையாளம் தெரியாது. அப்போது என்ன செய்வாங்க, கணவன் தான் நினச்சி கொழுந்தனார்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக போய் பேச ஆரம்பிப்பாங்க. புதுசாக திருமணமானவங்க அப்பப்போ ரொமான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன ரொமான்ஸு. நல்ல வேலையாக கொழுந்தன் வந்து அண்ணன் வெளியில் போயிருக்காரு, நான் கொழுந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். நல்ல கொழுந்தனார் இல்லையா. அதனால் அண்ணன் மேலே அக்கறை உள்ளவர். சரிங்க. இது இது ஒரு 2-3 டைம் அந்த மாதிரி நடந்துடும். அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, என்னால் என் கணவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, குழந்தைங்கிட்ட வேற போய் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் உடனே அவங்க அம்மா ஐடியா கொடுப்பாங்க. இந்த தோசை திருப்பி இருக்குது இல்லைங்களா, தோசை திருப்பியில் அந்த கரண்டியில் உன் கணவரோட நெத்தியில் இந்த இடத்துல ஒரு வெட்டிரு, விளையாட்டு போல் ஏதோ ஒரு பண்ணி ஏதாவது சேட்டை பண்ணி வெட்டிரு அப்படின்னு. அவங்க அதே மாதிரி சமையல் ரூமில் ஏதோ பண்ணிகிட்ருப்பாங்க. கணவர் வருவார், கொஞ்சம் குறும் பண்ணுவார், ஒரு வெட்டு அந்த இடத்துல வெட்டினோடனே அது காயமாயிடும். அப்புறம் அந்த காயமான அந்த தழும்பு அப்படி இருந்துகிட்ருக்கும் இல்லையா, அதை வச்சு கணவருங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிடுவாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, கொழுந்தன் வந்து பாத்ரூமுக்கு குளிக்க போனவர் வலிக்கு விட்டு விழுந்து அதே இடத்துல ஒரு வெட்டு வெட்டிட்டு அவருக்கும் காயமாகி அதே மாதிரி தழும்பு வந்துடும். மறுபடியும் குழப்பம் வந்துடும். கணவன் யார், குழந்தன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது போயிடும். நீ என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் மூக்கையை அறுத்தோட முடியும். சரி, அந்த மாதிரி ஒரு ஜோக்கு இருக்கும் அந்த தோற்றப்பிள்ளை அப்படின்றதில். அந்த ஜோக்கு வந்து ரொம்ப அற்புதமாக பாரதி ராஜா படம்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக அதை காட்சி அமைப்புகள்லாம் வச்சுருப்பாங்க. அதையும் பதிவிடுறேங்க. அடுத்து நான் இண்டஸ்ட்ரி இருந்தப்போ இதுதான் முக்கியமான கருத்து. இதை வச்சு தான் நம்ம அடுத்தது வாழ்க்கைக்குள்ளே, அந்த வாழ்க்கை பயணத்துக்குள்ளே நகர போகிறோம். நாங்கள் டிவிஎஸ்ஸில் ஆர்டர் எடுத்து அப்போ தான் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ தான் ஆரம்பிக்கிறோம். டிவிஎஸ் ஆர்டர் எடுத்து அப்போ தான் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான டெவலப்மெண்ட் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்குது. மகாலிங்கம் ஐயா அவங்க தான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. டென்சோ கார்ப்பரேஷனோட ஒர்க்குங்க இது. எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சிறப்பாக பண்ணிகிட்ருந்தோம். அப்போது அதை எல்லாம் முடித்து எடுத்துகிட்டு, அப்போது வந்து எங்கள்கிட்ட காரு ஜீப்பெல்லாம் இல்லைங்க. நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவோம். கார்ப்பரேஷன் பஸ்ஸில் கோயம்புத்தூர் டு மதுரை போவோம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் பேக் பண்ணி எங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நடத்துனர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் பார்சல்லாம் பின்னாடி வச்சுருங்க, பின் சீட்டுக்கு கீழே எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டார். சரின்னு எல்லாம் பின்னாடி சீட்டில் எல்லாம் லோடு பண்ணி விட்டுட்டு, எல்லாம் வெயிட்டான பொருள் லோடு பண்ணிவிட்டு எல்லாமே இரும்பு ஜாமானங்கள், அது அந்த மாதிரி டை ஒர்க்கு அதெல்லாம் லோடு பண்ணிவிட்டு நாங்கள் வந்து முன் சீட்டில் உட்காந்துட்டோம். முன்னாடி ஒரு சீட்டை பிடிச்சி 2 பேரும் உட்காந்துட்டோம். என் கூட கம்பெனியில் ஒர்க் பண்ண தம்பி பாலு அப்படின்ட்டு கூட வந்திருந்தாங்க. அப்புறம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். வழியில் தாராபுரம்னு ஒரு இடம், அங்கே வந்துட்டு பஸ்ஸை நிறுத்திட்டு எல்லாருமே சாப்பிட்டாங்க. டிஃபன் சாப்பிட்டு வந்துடுங்க, எல்லாம் ஒரு 10 நிமிஷம் தான் டைம் அப்படின்னாங்க. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் கூட டிரைவர், கண்டக்டர் அவங்களும் வந்து எங்களோட தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் கூட தான் கையெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான். 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் கேப் தான் இருக்கும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பஸ்ஸு நின்றுது. நாங்கள் எங்கள் சீட்டில் உட்காந்துட்டோம். அடுத்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே 2 லேடிஸ் வர்றாங்க. உள்ளே வந்துட்டு எங்கள் சீட்டுங்க, நாங்கள் தான் இதில் உட்காந்துருந்தோம், எங்கள் சீட்டை விடுங்க அப்படின்னு. அப்புறம் நாங்கள் சொல்கிறோம், இல்லைங்களே, நாங்கள் இந்த சீட்டில் தான்மா உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றோங்க, நீங்கள் இங்கே ஏறிட்டு எங்கள் சீட்டுன்றீங்களே அப்படி. இல்லைங்க, நாங்களும் கோயம்புத்தூர்லேருந்து தான் வர்றோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துடுச்சு, என்ன இது ஒன்றும் புரியல. அப்புறம் பாலு, நம்ம லக்கேஜ் எல்லாம் பின்னாடி இருக்கான்னு கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு, பார்சல்லாம். அப்புறம் அந்த தம்பி போய் பார்த்துட்டு வந்துட்டு, சார் இல்லைங்க, நம்ம பார்சலையே காணோம் அப்படின்னு.
அப்புறம் தான் தெரிஞ்சது, நாங்கள் வந்த பஸ்ஸு ஜஸ்ட் இந்த 2 மினிட்ஸில் என்ன ஆயிடுச்சு, கிளம்பி போயிடுச்சு. கிளம்பி போயிடுச்சு. அதே இடத்துல, அதே கலரு, அதே கண்டிஷனில் ஒரு பஸ் நிற்கிது. எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ், சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கார்ப்பரேஷன் பஸ் இல்லையா, ஒரே பேட்டர்ன் தான். அப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ண பஸ்ஸை விட்டுட்ட மாட்டிருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். சரி எப்படியாவது அந்த பஸ்ஸை கேட்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா பஸ்ஸு மட்டும் போயிருந்தால் பிரச்சனையும் இல்லை, நம்ம இன்னொரு பஸ்ஸில் பிடிச்சி கூட ட்ராவல் பண்ணி அதே பஸ்ஸில் கூட ட்ராவல் போய்க்கலாம். ஆனால் அதில் இருக்கிற நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட அவ்வளோதான். மகாலிங்கம் சார் வந்து கொன்னே போடுவார். அவர் ஏற்கனவே ஃபோன்லேயே பேசினாருன்னாவே பாதி உயிர் போயிடும். அந்த மெட்டீரியல்ஸ்லாம் கரெக்ட் டைமுக்கு போகலின்னா ஃபோன்லேயே கொண்டுடுவார். ஆனால் மகாலிங்கம் தான். ஏன்னா ஒரு 5-6 ஆண்டு காலம் வந்து எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் கொடுத்தார். மந்த்லி ஒரு 3 lakhs 4 lakhsக்குலாம் ஆர்டர் கொடுப்பாங்க. அவர் கோயில் வச்சு கும்பிட வேண்டிய தெய்வம் தான். கொஞ்சம் கோபம் இருக்கிற இடத்துல தானே குணமாக இருக்கும். யார் நமக்கு தர்மம் பண்ணுறாங்களோ அவங்களு, யார் நம்ம மேலே அக்கறை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே நம்ம மீது கோபமும் வரும், ஏதாவது சேட்டை பண்ணோம்னா. அதனால் அப்புறம் அப்படி ஒரு பயம் வேறு வந்துடுச்சு. சரின்னு வெளியில் வந்தோம். டேக்ஸ் எல்லாம் நின்றுது. சரி ஒரு டாக்ஸி பிடிக்கலாம் அப்படின்ட்டு டாக்ஸி பிடிச்சி அவர் டிரைவர்கிட்ட, பாருங்கள் முன்னாடி மதுரை பஸ் ஒன்று போயிட்டுருக்குது, அதை பிடிச்சாகணுங்க, இதில் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க அப்படின்னு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டோம். அப்புறம் அந்த தம்பியும் நல்லா ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணார். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸுக்கு மேலேயே இருக்கும். அடுத்த ஸ்டேஷன் ஒன்று வரும், ஒட்டஞ்சத்திரம் ஏதோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. அங்கே தான் போய் அந்த பஸ்ஸை நாங்கள் பிடிக்க முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தோம், மோல்டெல்லாம் இருந்தது, பார்சல்லாம். அப்புறம் அவர் நடத்துனர் சொல்லிவிட்டு, சார் இதில் தான் ட்ராவல் பண்ணோம், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்களை ட்ராவலை கண்டினியூ பண்ணணும். அது இது சுவாரஸ்யமாகவும் எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் கொஞ்சம் நம்ம வந்து அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாத இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை அந்த நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம்னாலும் அதை சந்திக்க வேண்டியது இருந்தது. அது போல தான் இதை வந்து நம்ம இந்த பதிவில் ஒரு தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. சில விஷயங்களை பார்க்கலாம். அதையும் இங்கே அந்த நிகழ்வையும் பதிவிடுறேன். அன்பர்களே, இதுவரையில் நம்ம தோற்றப்பிழையால் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் பார்த்தோம். இப்போது வாழ்க்கை பயணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஒரு குடும்பம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த குடும்பத்தார் மீது, அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்தின் மீது, குழந்தைகள் மீது, குடும்ப உறுப்பினர்கள் மீதெல்லாம் அக்கறை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், தியாகம் கூட செஞ்சுருப்பார். குழந்தைங்களுக்காகவோ, கணவன் மனைவிக்காகவோ, மனைவி கணவனுக்காகவோ தங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுட்டு செய்து கொடுத்துட்ருப்பாங்க. என்ன தேவையோ அது எல்லாமே செய்து கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும், 10 விஷயங்கள் நல்லது நடக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு அப்படின்னா உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள தான் வந்து குற்றவாளி ஆக்குவாங்க. எல்லாம் நீ பண்ணினதுனால தான் இப்படிலாம் ஆச்சு அப்படின்ட்டு. அவர் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்திருப்பார். ஆனால் ஏதோ நேரம் சரியில்லை அப்படிங்கும்போது, என்ன தான் நம்மக்கிட்ட முயற்சியும் செயல்பாடுகளும் செயல்திறனும் இருந்தாலும் கூட இந்த டைமிங்கும் கொஞ்சம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். சில நேரத்தில் ஒரு சர்க்கிள் வரும். அந்த மாதிரி வரும்போது கருத்து வேறுபாட்டினால உன்னால் தான் எல்லாமே வந்தது அப்படின்ட்டு செய்த நல்லதெல்லாம் மறந்துட்டு அந்த நேரத்தில் வந்த ஒரு இஷ்யூவை பெருசாக்கி பிரச்சனை பண்ணுவாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சங்கடங்களுக்கு ஆளாக்கிடுவாங்க. வாழ்க்கையை வெறுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி விட்டுருவாங்க. அடுத்து அதே குடும்பத்துக்குள்ளே ஒருத்தன் இருப்பான். சரியா? தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறதையே வந்து உணராமல், அவன் செய்கிறது தவறுங்கிறதே உணராமல் நாம் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம குடும்பத்தார் பாதிக்கப்படுவாங்க, நம்ம சந்ததியர், நம்ம குழந்தைங்க பாதிக்கப்படும். அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகிறதுன்னெலாம் யோசிக்காமல் அது எப்படி எடுத்துக்கிறது, அதை அறியாமைன்னு எடுத்துக்கிறதா, இல்லை தலக்கணம்னு எடுத்துக்கிறதா, பிடிவாதம்னு எடுத்துக்கிறதா, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு எடுத்துக்கிறதா, யாருக்காகவும் தங்களை கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ளாமல் நிறைய இடர்பாடுகளெல்லாம் உண்டு பண்ணுவாங்க. பிரச்சனைகள் வரும். ஆனால் அவங்கள தான் குடும்பத்தாரும் நம்புவாங்க, இவர் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு. அதுதான் கிராமத்தில் சொல்லுவாங்க, உத்தமர் போல காட்சி அளிப்பான் பரம சண்டாளன் அப்படின்னு. அது மாதிரி நடந்ததெல்லாம் பின்னாடி தான் அதனுடைய அந்த பாதிப்புகளும் வலியும்
வேதனையும் தெரிய வரும். இது இது தோற்றப்பிழை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் அந்த புரிதல் இது எல்லாமே தவறாகும்போது வாழ்க்கை பயணம் திசை மாறி போயிடுதுங்க. அதே போல் இப்போது அந்த மாதிரி திசை மாறி போகும்போது நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இப்போ ட்ராவல் பண்ணுற பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு டாக்ஸி வச்சு கூட போய் பிடிச்சிடலாம். இல்லை அந்த பஸ்ஸு போனால் பரவாயில்ல, அது அன்றைக்கி அந்த மெட்டீரியல்லாம் இருந்ததுனால டாக்ஸி வச்சு அதை நாங்கள் கேட்ச் பண்ணணும். இல்லைன்னா விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். அது வந்து பயணம் அப்படிங்க வரும்போது ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம ட்ராவல் பண்ணிடலாம். ஆனால் வாழ்க்கை பயணம் அது திசை மாறி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டாக்ஸி இல்லை ஃப்ளைட்டையே பிடிச்சிட்டு போய் துரத்தினாலும் அது திசை மாறி போனது தான். அதை மறுபடியும் சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதனால் அந்த விழிப்புணர்வுடன் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குது, யார் என்ன பாதகம் பண்ணுறாங்க, யார் சாதகம் பண்ணுறாங்க, யார் ஃபேவராக இருக்காங்க, யார் அன்ஃபேவராக இருக்காங்க, பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து செயல்படணும். அது நம்ம இதுக்கு முன்னாடி பதிவில் கூட பாதகாதிபதி அப்படிங்கிற இதில் பார்த்தோம். தாய் தந்தையாரை கூட வரலாம், கணவனால் வரலாம், மனைவியால் வரலாம், அவங்க உறவினர்களால் வரலாம், நண்பர்களால் வரலாம். அது அந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது 11ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம்லாம் சொன்னோம் இல்லையா? அந்த ஸ்தானங்கள் வந்து அம்மாவுக்குரியதாக இருந்தால் அம்மாவால் வரும், அப்பாவுக்குரியதாக இருந்தால் அப்பாவால் வரும். ஒருவேளை மாமன் மைத்துனர்களுக்குரிய இடமாக இருந்தால் அவர்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. எப்போவுமே ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். உறவினர்களால் வரும், சகோதரிகளால் வரும். அது அந்தந்த ஸ்தானங்களுக்கு பொறுத்து அந்த பாதகாதிபதி ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அவர்கள் மூலியமாக அந்த பாதகங்கள் வரும். பார்ட்னரால் வரும், பிஸ்னஸ் பார்ட்னரால் வரும், லைஃப் பார்ட்னரால் வரும். இதெல்லாம் உணர்ந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா ஜெயிக்கலாம் வாழ்க்கையில். தெரிஞ்சுக்கணும், நம்ம நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும் சொல்லுவாங்க இல்லையா? அதனால் ஒரு 50 ஆண்டை கடந்தவர்கள் என்னை போன்றவர்களுக்கு அது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு அது புரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் எடுக்கும். அதெல்லாம் புரிதலோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை பயணம் இனிமையானதாக இருக்கும் அப்படின்றதும் பதிவு பண்ணுறேங்க. அன்பர்களே, யாருக்கெல்லாம் நம்ம மீது கோபம் வரும் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துட்டு இந்த பதிவை நிறைவு செய்யலாம். உங்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர்களுக்கு கோபம் வரும். உங்களுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்தவர்களுக்கு கோபம் வரும். தர்மம் செய்பவர்களுக்கு கோபம் வரும். சமூக பணி செய்பவர்களுக்கு சமூகத்தின் மீது கோபம் இருக்கும். ஏன்னா அக்கறை உள்ளதுனால இப்படியெல்லாம் சமூகத்தில் நடக்குதுங்கிற அந்த ஒரு ஆதங்கமோ அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு இதாக அந்த கோபம் தெரியப்படுத்துவாங்க. அதே முறை உங்களுக்கு கல்வியை கற்றுத்தருபவர்கள், கலைகளை கற்றுத்தருபவர்கள், வித்தைகளை கற்றுத்தருபவர்கள், அறிவுரைகளை வழங்குபவர்கள், நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பவர்களுக்கும் கோபம் வரும். உங்கள் மேல் அக்கறையும் அன்பும் உள்ளவர்களுக்கு அதீத கோபம் வரும். உங்கள் மீது காதல் கொண்டவர்களுக்கும் கோபம் வரும் இல்லையா? உங்கள் மீது அதீத காதல் கொண்டவர்களுக்கும் உங்கள் செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது, கொஞ்சம் முரண்பாடுகளாக இருக்கும்போது கோபம் வரும் கண்டிப்பாங்க. அதனால் இவர்கள் போன்ற கண்டிப்பு உள்ளவர்களுக்கு இந்த கண்டிப்பு எல்லாமே உங்களை பின்னாடி வந்து உங்களை ஒரு முறைப்படுத்துது, நெறிப்படுத்துது, அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர அவங்க நம்மகிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்களே அப்படின்றது அவங்க மேலே உங்கள் கோபத்தை காட்டிடாதீங்க. அந்த இடத்துல அவங்க எதனால் நம்ம மேலே கோபப்பட்டு எதுக்காக இந்த அறிவுரைகளை சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னோம்னா அந்த அன்பானவர்களை, நம்ம மீது அக்கறை உள்ளவர்களை நாம் இழந்துட மாட்டோம் இல்லைங்களா? நமக்கு எப்போவுமே நம்ம கூட பயணிச்சிட்டு இருப்பாங்க. நம்மளை வந்து ஒரு நல்ல வாழ்க்கை பயணத்தில் நம்மளை வந்து அந்த பயணப்பட வைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள இழந்துடாதீங்க. அதில் முதலிடத்தில் இருக்கிறவங்க தாய் தந்தையர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் அந்த அதீத அன்பு அக்கறையினால்
இப்போ அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகிற வரையிலும் பிரச்சனை இல்லை. ஆனால் திருமணத்துக்கு பிறகு அதே அதீத அன்புனாலையும் அக்கறையினாலையும் பஞ்சாயத்துகளும் வந்துடுது. பஞ்சாயத்துகளும் வந்து கோர்ட் வரையிலும்லாம் போய் டைவர்ஸ் எல்லாம் வாங்குகிற அளவுக்கு ஆகி போயிடுதேன். நீ வந்து என் பேரண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நான் உன் பேரண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அதுவே கூட பிரச்சனையாக வெடிக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் நடக்கும்போதெல்லாம் எனது நண்பர்கள் கொஞ்சம் வியாக்கியானமாக இருங்க, விவரத்தோடு இருந்து செயல்படணுங்கிறதையும் அந்த கருத்தையும் நான் பதிவு செய்கிறேங்க. நண்பர்களே, தோற்றப்பிழையினால் பயணத்தில் ஏற்பட்ட சிரமங்களையும் பார்த்தோம். வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்களையும் எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட சிரமங்கள் ஏற்படாமல் இருக்கவும் நம்ம வாழ்க்கை பயணம் வேறு பாதையில் சென்று விடாமல் இருப்பதற்கும் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை அர்ப்பணிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எனது நண்பர்கள் அனைவரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.